வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 79வது சுதந்திர தினம் முன்னிட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் சூப்பரான ஆஃபரு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சவுதிலேருந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு வச்சுருக்கீங்க, இல்லை இந்தியாவிலேருந்து சவுதிக்கோ இல்லை வேறு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. ரொம்ப 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 கம்மி ரேட்டில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும், ரெண்டாவது அதேமாரி சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அடுத்த நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சவுதிலேருந்து இந்தியாவோ இல்லை இந்தியாவிலேருந்து சவுதிக்கு வரீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் 5 மில்லியன் சீட்ஸு, அதாவது 50 லட்சம் சீட்டு ஆஃபரில் நாங்கள் தரோம் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அப்படிமாரி அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, லோக்கல் அதாவது டொமஸ்டிக், அதாவது இந்தியாவுக்குள்ளே போனீங்கன்னா 1279 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும், இன்டர்நேஷ்னல் அதாவது சவுதிலேருந்து இந்தியாவுக்கோ இல்லை இந்தியாவிலேருந்து சவுதிக்கோ இல்லை வேறு கண்ட்ரிக்குலேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்க, இந்தியாவிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போனாலும் ஸ்டார்டிங் ப்ரைஸே வெறும் 4279 தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு நம்ம போய் சவுதிலேருந்து இந்தியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணி நம்ம இதில் காட்ட போகிறோம். ஸோ இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 5 மில்லியன் சீட்டு, அதாவது 50 லட்சம் சீட்டு அப்படிமாரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாரி டொமஸ்டிக் இவ்வளோ ரேட்டு, இன்டர்நேஷ்னல் இவ்வளோ ரேட்டு அப்படிமாரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, ஆகஸ்ட்டு 15 நீங்கள் புக் பண்ணியிருக்கணும். அதாவது ஆகஸ்ட் 15 நீங்கள் புக் பண்ணியிருக்கணும். அதாவது இன்னும் 2-3 நாளில் நீங்கள் புக் பண்ணியிருக்கணும். நீங்கள் ட்ராவல் எப்போ வேணாலும் பண்ணலாம். நீங்கள் இன்னும் அடுத்த வருஷம் மார்ச்சோ இல்லை ஜனவரியோ இல்லை டிசம்பரோ நவம்பர் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆனால் புக்கிங் மட்டும் இந்த ஆகஸ்ட் 15 பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆஃபர் இருக்குது அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ லக்கேஜ் வெயிட்டு எல்லா டீட்டெயிலும் இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸை நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ செப்டம்பரில் ஊருக்கு போகிறீங்க இல்லை நவம்பரில் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த 2-3 நாள் அந்த ஆகஸ்ட் 15 செப்டம்பரில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் இந்த ஆஃபரை 4000 சில்லருந்து ஸ்டார்ட் ஆகும்ல அப்படிமாரி. நான் உங்களுக்கு இப்போயே போட்டு பார்த்துருவோம். இப்போ ரியாத்துலேருந்து இப்போ நான் சென்னை போகிறேன். எத்தனாந்தேதி, ஒரு 30ஆந்தேதியோ ஏதோ ஒரு டேட்டு செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா 15 புக் பண்ணணும். நான் உங்களுக்கு காட்டிடணும்ல, சரி உண்மையாகவே இந்த ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்போ இருக்காக சரி நானும் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதிலே 5 மில்லியன் சீட்ஸ் அப்படின்னு நிறையா வந்துருச்சு. ஆஃபர் அப்ளை பண்ண சொல்லும். அதனால் போய் பார்த்தோம், ஆஃபர் இது கொடுக்கல. சரி ஆகஸ்ட் 30ஆந்தேதி புக் பண்ணுவோம் அப்படிமாரி புக் பண்ணி பார்ப்போம் மாதிரி பண்ணோம். ஆனால் ஆகஸ்ட் 30 நமக்கு ஃப்ளைட் இல்லை அப்படின்னு காட்டிடுச்சு. அதனால் வேறு டேட்டில் நம்ம ஃபிட் பண்ண பிறகு உண்மையாகவே கிட்டத்தட்ட 11,000 12,000 உள்ள ரேட்டு 9,000 சில்லறைக்கே புக்கிங்கில் காட்டுனுச்சு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில். அது ஆன்லைனில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே தான் நான் பார்த்தேன். பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 27 நான் புக் பண்ணலான்னு போய் பார்த்ததுக்கு பாருங்கள், இது உண்மையான ரேட் 11,000 சில்லறை. கொஞ்சம் ஃப்ளெக்ஸியாக இருக்குது அப்படின்னா 12,000 சில்லறை. ஆனால் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 9,000 சில்லறையிலே கிடைக்கும், 9,415 கிடைக்கும் அப்படிமாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதான் சொன்னேன், இந்த பெனிஃபிட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ளே ஊருக்கு போகிற பிளான் இருக்குது அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 15 நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி தானே. அதுக்காக இதை நான் சொல்ல வரோம். ஓகேங்களா? நீங்கள் வேணால் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் 50 லட்சம் சீட்டு ஃபுல்லாகிட்டே அப்படின்னா, ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் போய்ட்டுருக்கு, வேர்ல்டு ஃபுல்லாக புக் பண்ண இருப்பாங்க. ஸோ 50 லட்சம் சீட்டுங்கிறது உடனே ஃபுல்லாகிடும். அதுக்காக சொல்கிறேன். நானும் வேறு டேட்டில் செக் பண்ணி பார்த்தேன், வேறு டேட்லேயும் கம்மியாக தான் வந்துச்சு. ஓகேங்களா? அதேமாரி நான் ஏற்கனவே சொல்ல வேண்டிய ஏர்போர்ட்டில், சென்னை ஏர்போர்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு செக்கிங்கெலாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சவுதிலேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா, இப்போ சவுதிலேருந்து இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணி அனுப்புவாங்க. முன்னாவோட லிபரலாக இருக்கும், இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அனுப்புவோம் அப்படிமாரியும். அதுவும் இந்தியாவிலேருந்து சவுதிக்கால வேறு கண்ட்ரிக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 3.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு செக்கிங் பண்ணுறது, உங்களை ஸ்ட்ரிக்டாக நாங்கள் செக் பண்ணி அனுப்புறதுக்கு, ஏன்னா செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்களே, அதுக்கெல்லாம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது.
அதனால் முன்னாடியே வந்துருங்க அப்படிமாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சவுதிலேருந்து இந்தியாவுக்கு போனாலும், இந்தியாவிலேருந்து சவுதிக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு செக்யூரிட்டி செக்லாம் ரொம்ப ஹெவியாக, ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா சுதந்திர தினத்தை முன்னிட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே போயிருங்க ஃப்ளைட்டில். இந்தியா சென்னை ஏர்போர்ட்டில் எந்த ஏர்போர்ட்லேயும் கொஞ்சம் முன்னாடியே போயிருங்க. அப்போ தான் அவங்க செக்கிங் பண்ணாலும் நம்ம அந்த டைமிங்குள்ளே நமக்கு ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக லீவுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸை இந்த ஆஃபரை கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. அதனால் ரொம்ப தப்பே கிடையாது. ஏர் இந்தியாவில் பிரச்சனை வருமா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் புக் பண்ணிவிட்டு, நமக்கு லாபம் தானே, புக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராவல் பண்ணுங்கள். இதேமாரி தொடர்ந்து அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.